கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தலைப்பு 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் 8-17 தலைப்பு அவளுக்கு பிள்ளை இல்லை. அது வசனம் 2 அதிகாரம் 17 கொண்டு ஆவியானவர் அடிமை மறைத்து பேசுகிறாங்க. தேசம் நீங்கள் அல்ல, பிதா ஆவியானவரே மறைத்து பேசணும். நீங்கள் அல்ல, ஆவியானவரே மறைத்து பேசணும். நீங்கள் பேசுங்க, அதுக்காக ஜெபிக்கிறோம். அது பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ, கனம் பொருந்திய ஸ்திரீன்னா மதிப்புக்குரிய ஒரு ஸ்திரீ, கனம் பொருந்திய ஸ்திரீ, கனம் ஸ்திரீ அவனை யார எலிசாவை கனம் புரிந்திய ஒரு ஸ்திரீ போஜனம் பண்ணி அழைத்ததே பேர சொல்கிறது. அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். எப்படி கேட்டா வருந்தி கேட்டுக்கொண்டாள். எலியா திருக்கு செய்ய போஜனம் பண்ணும்படி வருந்தி கேட்டுக்கொண்டாள் என்று பேர சொல்கிறது. வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு போகிற போதெல்லாம் போஜனம் பண்ணி அங்கே வந்து தங்குவான். இந்த கனம் பொருந்தி வீட்டில் எலிசா தங்குவான். அங்கு அவனுக்கு போஜனம் பண்ணும்படி எல்லா அனுகூலத்தையும் செய்து கொண்டு கனம் பொருந்தி ஸ்திரீ என்று வேதம் சொல்கிறது. அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்திலே பொறுத்து எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷன், எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷன், அவர் தேவனுடைய மனுஷனையும் சாட்சி கொடுக்குறார். கனம் பொருந்தியத்திலே இது நம்மகிட்ட வந்து போகிற தேவனுடைய மனுஷன். அந்த தேவனுடைய மனுஷன் அவன் அந்த கனம் பொருந்தி ஒரு சாட்சி கொடுக்கறது வேதம் சொல்லுது. கனம் பொருந்தியத்திலே வந்துகிற போகிற ஒரு தேவ மனுஷன் சாட்சி கொடுக்கிறார். அது புருஷன் நோக்கி அப்படி வந்து போகிற மனுஷன் பசுத்தமான கனம் பொருந்திய ஸ்திரீ வந்து போகிற மனுஷன் தேவனுடைய மனுஷன் என்று சாட்சி கொடுக்கிறார். தேவனுடைய மனுஷன் இவர் பசுத்தவான் என்று சாட்சி கொடுக்கிறார். எலிசாவை குறித்து அந்த கனம் பொருந்திய ஸ்திரீ இவர் தேவ மனுஷன் பசுத்தவான் என்று சாட்சி கொடுக்கிறான். 7 கடத்திலையும் எத்தனையோ ஊழியக்காரங்கள் இருக்காங்க. சுனேமியா சாட்சி கொடுத்தது போல சாட்சியை பெற்றுக்கொண்டு சிலராக இருக்கலாம், பலரை பார்க்க முடியாது. எலிசா குறித்து அந்த கனம் பொருந்திய ஸ்திரீ உன் பசுத்தவான் என்று சொல்கிறான். நீ பசுத்தவான்களை பார்க்கறது உலகத்தில் அதிக குறைவு. ஆனால் இந்த சுனேமியா என்றால் எலிசா பசுத்தவான் என்று சாட்சி கொடுக்கிறார். கொடுத்து மெத்தையின் மேலே ஒரு சிறிய அறை கட்டி, வீட்டு மெத்தையில் சிறிய அறை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் தேசையையும் நாற்காலியையும் குத்து விளக்கும் வைப்போம். அவர் அமர்ந்து வரும்போது அங்கே தங்கலாம். அந்த கனமுந்தி ஸ்திரிக்கு அவர் வீட்டில் முதன்மையான இடத்தை கொடுக்குறாள். என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது, மெத்தையின் மேல் ஒரு அறையை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் தேசையும் நாற்காலியும் குத்து விளக்கும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம். அந்த எலிசா ஏன் வீட்டில் இடம் கொடுக்குறான்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சிறிய வீட்டை கட்டி, எலிசா தீர்க்கதரிசி வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் தேசையும் நாற்காலியும் குத்து விளக்கு வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம். அப்போ எலிசா ஒரு இடத்துல போய் இருந்தான்னு சொன்னால் தேவன் அவரோடு இருப்பார், அவர் வாசம் செய்வார். அப்போ அவர் என்றால் தேவனோடு பேசி கொண்டிருப்பார். தேவன் எலிசாவோடு பேசுவார். என் தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசி
அப்போது தேவன் அவருடைய வாசம் செய்வார். அதே போல் தேவன் ஜெபம் பண்ணியிருப்பார். அது நாட்டில் அவருக்கு ஒரு ஆசீர்வாதம். அவர் எந்தெந்த ஆசீர்வாதம் தூய்மையாக்கள் தரப்பட்டோ அதெல்லாம் எலிசா அந்த வீட்டில், அந்த மெத்தை வீட்டில் கட்டில் அங்கே உட்காரும்போது குத்து விளக்கையும் கொளுத்தி வைக்கிறார். வேதத்தை பார்க்கும்போது ஒரு அறையை ஒரு சிறிய அறை கட்டி அது அவருக்கு ஒரு கட்டிலையும் தேசையும் நாற்காலியும் குத்து விளக்கி வைப்போம், அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றார். அவர் தேவ மனுஷனுக்கு அவள் முதல் இடம் கொடுக்கிறார். தேவமும் அதுதான் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேடுங்கள், அப்போது இவைகளாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறது. தேவனுடைய மனுஷனுக்கு பெரிய அறை கட்ட சொல்கிறாள். அதை கட்ட சொல்லி அங்கே ஒரு மேசை, நாற்காலி, ஒரு குத்தி விளக்க கொளுத்தி வைக்கிறாள். அப்போ தேவனுடைய மனுஷனுக்கு ஒரு தீர்க்கதரிசி முதலிடம் கொடுக்கும்போது அந்த வீட்டில் அங்கே என்ன இருக்கும்? இதுவரை பெற்றுக்கொள்ளாத அனைத்து ஆசீர்வாதம் வீட்டுக்கிறகும். இதை இப்போ இந்த காலங்களிலே உபயோகப்படுத்தி கொள்வது கிடையாது. ஆனால் சுனேமியால் இது அவளோடு ஆவியின் தேவ மனுஷன், இவன் பரிசுத்தவான் என்று சொல்லி வீட்டு மெத்தையில் அறை கட்ட சொல்லி அதில் மேசையை வச்சு அதுக்கு மேசை போட்டு நாற்காலியை வச்சு குத்து விளக்கம் கொள்ளிக்க. ஏன்னா அவர் வரும்போதெல்லாம் அங்கு தங்கி இருக்கலாம். அதுதான் வேதத்தில் பார்க்குறோம். தீர்க்கதரிசிக்கு முதல் இடத்த அவர் வீட்டில் கொடுக்குறார். அது மெத்தையில். அருமையான தேவச்சனவே, நீங்கள் இந்த தேவ செய்தியை உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்கள் வீடுகளில் தீர்க்கதரிசி தேவ மனுஷனுக்கு, பரிசுத்தவானுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுத்திருக்கலாம். அப்படி கொடுத்தால் வீட்டில் ஒரு அறையை கட்டி என்ன செய்யணும்? தீர்க்கதரிசி வரும்போது எலிசா திருமையாட்டில் அங்கே வரும்போல தங்குவார். தங்குற மட்டும் அங்கே போஜனம் பண்ணி தங்குவார். போஜனை கொடுக்குற யார்? சுனேமியா தான் அவர் கொடுக்குறார். அந்த வீட்டில் தேசையை போட்டு நாற்காலியை போட்டு குத்து வழுக கொளித்து அது அனைத்து நன்மைகளையும் அவருக்கு செய்து கொண்டிருக்கிறது வேணும் காட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி செய்கிறது கிடையாது. செய்கிறத சிக்கி அப்படி செய்த நிமித்தம் அவளுக்கு என்ன நன்மை நடந்ததுன்னா, அந்த ஒரு நாள் அவள் அங்கே அந்த வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். யார்? சுனேமியால் வீட்டு மெத்தையில் எலிசா தங்கி படுத்து கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி இந்த சுனேமியாலை அழைத்து கொண்டு வா. முதல் அழைப்பு சுனேமியாக்களுக்கு தீர்க்கதரிசி கொடுக்கிறார். அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் கேசி பார்த்து, இப்படிப்பட்ட சகல அலக்கரையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவின் இடத்தில் ஜனாதிபதி இடத்திலே உனக்காக நான் பேச வேண்டும் காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றார். அப்போது எலிசா தீர்க்கதரிசி ஒரு ஜனாதிபதியோட ராஜாவோட ஒரு தேவ வல்லமை உள்ள மனுஷன். தீர்க்கதரிசி எட்டாது ராஜா கிட்ட விண்ணப்பப்படணும்னா, ஜனாதிபதிகிட்ட பண்ணணும்னா இது ஒரு ஆராய்ச்சி முடியாத காரியம். அவ்வளவு வல்லமை பெற்றவன் தான். என்றால் ராஜா உருவாக்கினவரும், என்றால் ஜனாதிபதி உருவாக்கினவரும் அந்த தேவாதி தேவன் அந்த எலிசாவோட இருந்தனால்தான் எலிசா சொல்கிறார், நான் சுனாமிகளுக்காக ஜனாதிபதியோடும் அந்த ராஜாவோடு பேச வேண்டுமா? அப்போது ஜனாதிபதி உருவாக்குனா அவர் தான், ராஜா உருவாக்குனா அவர் தான். அந்த தான் எலியா தீர்க்கதரிசி. கபா ரபா கரபா சங்கரபத்தியா.
அவ்வளோ வல்லமை பெற்ற தேவ மற்றும் தீர்க்கதரிசி எலிசா. அப்போது அங்கே என்ன நடக்குது பார்க்கும் போது அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை. தலைப்பு இன்னைக்கு என்ன? பிள்ளை இல்லை. இவ்வளவு அதுக்கு என்றால் தேவனுடைய மனுஷனுக்கு அறை கட்டி கொடுத்தால், அதே போல் நேசையை போட்டால், என்றால் சேரை போட்டால், குத்து விளக்கா கொளுத்தி வச்சால், நேசை போட்டால், நாற்காலி போட்டால், குத்து விளக்கு வச்சால், சகல அங்கே வரும்போதெல்லாம் எலியா தெரிவித்து அந்த வீட்டில் தான் போஷணம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவ்வளவு சகல அனுக்கிரகம் அவர் செய்து கொண்டு. அதனால் தான் எலியா தீர்க்கதரிசியோடு தேவன் பேசியிருக்கிறார். அவளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேளு, நான் ஜனாதிபதியோடு பேசணுமா இல்லை ராஜாவோட பேசணுமா, அவளுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவன் சொன்னார். தேவன் துணைமாடி சூழ்நிலை அவளுக்கு தெரியும். அவள் என்ன சூழ்நிலை இருக்கிறாள், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாள் என்பது அவர் அறிந்திருக்கிறனால தான் தீர்க்கதரிசியோட என்றால் தேவன் பேசினார். நீ கேளு, இந்த சுனாமிகளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், ஜனாதிபதியோடு பேச வேண்டுமோ இல்லை ராஜாவோடு பேச வேண்டுமோ, அவ்வளோ அப்படி வல்லமையான ஒரு ஊழியக்காரனாக இருந்தால்தான் ஆண்டவர் ஏசப்பா என்ன செய்தார்னா எலிசா நோக்கி இந்த சுனாமியாளுக்காக நான் ஜனாதிபதியிட்ட பேச வேண்டுமா இல்லை ராஜாட்ட பேச வேண்டுமா என்று நான் என்ன செய்ய வேண்டும் கேட்குறேன். அப்போது ராஜாக்களை உருவாக்குனா அவர் தான், ஜனாதிபதியை உருவாக்குன அவர் தான். அதை விட வல்லமையான தெய்வம் தான் எலிசா தீர்க்கதரிசி என்பதை நாம் அறியாமல் இருக்க முடியாது. அதெல்லாம் தான் என்ன செய்ய வேண்டும் என்று கேச அவன் கேட்டதற்கு அவளுக்கு பிள்ளை இல்லை என்று கேயாசி சொல்கிறார். அவளுக்கு பிள்ளை இல்லை என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி அநேக குடும்பங்களில் திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாதபடி இருக்கிற அநேக குடும்பங்களை பார்க்க முடிகிறது. ஏன்னா கடந்த சில வருடங்களுக்கு முன்னே ஒரு குடும்பத்தினர், ஒரு சகோதரி திருநின்ற ஊர், அந்த ஊர் புலி ஊர், அந்த கிராமத்திலிருந்து ஜெபிக்க வந்தார்கள். அவளுக்கு திருமணமாகி 25 வருடம் ஆகிவிட்டது. அப்போ வயசு என்ன இருக்குன்னு பாருங்க. அப்போது அந்த மகள் சொன்னால் ஜெபத்து வந்து போது, எனக்கு திருமணமாகி 25 வருடம் ஆகிவிட்டது, எனக்கு குழந்தை இல்லை என்று சொன்னால். அப்போ ஆவியான நோட்டு பேசினார், நீ 7 சனிக்கிழமை உபவாசத்துக்கு வா, உனக்கு ஆண்டவருக்கு அர்ப்பணம் தரிக்க கட்டளையிடுவான்றார். அவள் அதுக்கு செவி சாய்க்கலை. எனக்கு வயசு 25 வயசு ஆகிவிட்டாலே சாரால் நகைத்தது மாதிரியே அவன் நகைத்தாள். அந்த சகோதரி சாரால் எப்படி நகைத்தாலோ அதை நகைத்தாள். இல்லைம்மா, நீ ஒரு 7 வாரம் சனிக்கிழமை உபவாசத்துக்கு வந்து பாரு, உனக்கு நிச்சயமாக ஆண்டு அற்புதம் செய்வான்னு சொல்ல, ஏந்தா வரலாமே என்று 7 சனிக்கிழமை வந்தாள் அந்த சகோதரி. என்றால் திருநென்ற கிராமத்து பக்கத்தில் புலியில் இருக்கக்கூடிய கிராமத்தில் என்று வந்தாங்க. 7 வந்து ஜெபம் முடித்த பிறகு கேட்டால், அப்போது எப்போது இங்கே 7 வாரம் அந்த சகோதரி செபித்து போனார்களோ அவங்க குடும்ப வாழ்க்கையில் கற்பம் நின்றது, கற்பம் உருவாகி அந்த மகளுக்கு ஆண்டவர் 2 பெண் குழந்தை அவள் கேட்டதை விட ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து 2 பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை எடுத்து அவங்க அறிமுகப்படுத்தினார்கள். அப்படி என்றால் அந்த இங்கே அதிசயை பறக்கப்படுத்தும்போது ஆவியான என்னோடு பேசினார். இந்த அவளுக்கு குழந்தை இல்லாத குணத்தின போகுதான் அவள் என்ன சொன்னாள், நான் திருமணமாகி 25 வருஷம் குழந்தை இல்லை என்று சொன்னாள். அப்போது ஆவியான என்னோடு சொன்னார், 7 வாரம் சனிக்கிழமை உபவாசம் வரும்போது அவள் கற்பம் தரிப்பாள், குழந்தை பிறக்கன்னு ஆவியான்னு சொன்னார். ஆவியார் சொன்ன குணத்தினால, சகோதரியே நீ 7 சனிக்கிழமை உபவாசத்துக்கு வா, நீ கற்பம் தரிக்கும்
அந்த குழந்தை பிறக்கும் என்று ஆவியான் சொன்னார். அதே போல் 7 வாரம் வரும்போது கற்பம் தரித்தாள். அப்போது அவளுக்கு 2 குழந்தை கற்பம் தரித்து 2 பெண் குழந்தை பிறந்தது. அப்போ ஆவியான உணர்த்தினார். அந்த சகோதரி வரும்போது குழந்தை இல்லை என்பதை உணர்த்தினார். எப்படி எலிசா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் எப்படி உணர்த்தினார்? சுனைமியாவுக்கு வந்து அவளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவள் தான் கேயாசியை குறித்து கேட்கும்போது அவளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லும்போது அப்போ தான் இந்த எலிசா சொல்கிறார், நான் ஜனாதிபதிகிட்ட பேசணுமா இல்லை ராஜாக்கிட்ட பேசணுமா, நான் அவளுக்காக பேசணுமா நீ கேட்குறேன். இல்லை. அப்போ கேயாசி சொல்கிறாரு என்றால் சொல்கிறது என்னன்னா, அது பிள்ளை தான் இல்லை என்று கேயாசி கேட்டு சொல்கிறார். அருமையான தெய்வத்தன்மை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிறந்தலேருந்து எல்லா சூழ்நிலையும் அவனுக்கு தேவனுக்கு தெரியும். இயேசு அறிவார். நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். சுதேமியாளுக்கு என்ன தேவை என்று அறிந்துட்டு அவர் சொன்னார், நான் ஜனாதிபதியிட்ட பேசணுமா இல்லை ராஜாக்கிட்ட பேசணும்னு சொன்னார். அப்போ கேஎஸ் என்ன சொன்னார்? இல்லை, அவர் பிள்ளை தான் இல்லைன்னு சொன்னான். அதே போல் அந்த திருநெல்வேலி வந்து தெய்வத்துக்கு வந்து கொஞ்சம் உட்கார்ந்த உடனே ஆவியான உணர்த்தினார். ஆண்டவரே, நீ என்ன விண்ணப்பத்துக்காக வந்திருக்கிறாமா என்று சகோதரி கேட்டும்போது அது சொல்லிச்சு, எனக்கு திருமணம் ஆகி 20 குழந்தை இல்லை, அதனால் நான் எவ்வளோ பிரயாசப்பட்டேன், மருத்துவலாம் அன்றைக்கி மருத்துவம் செய்தேன், ஆனால் எனக்கு எதுவும் கிடைக்கல. ஆனால் நீங்கள் சொல்லிய பிரகாரம் நான் 7 சனிகளும் வாசத்துக்கு வாரேன் என்று சொல்லி சொன்னது. இந்த 7 வாரம் உபவாசத்துக்கு வரும்போது தேவன் அவர் கற்பத்தை திறந்தார். திறந்தமில்லை, அவர் இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கற்பத்தில் வைத்தார். 2 குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள் பிறந்து திருவூர் மாவட்டத்தில் அந்த புலியூர் கிராமத்தில் அந்த குழந்தை வளர்ந்துட்டு இருக்கிறது. அருமையான தேவத்தன்மை. அந்த மகள் மட்டுமா தேவன் என்றால் நம்முடைய தேவன் இருக்கிறார். ஒரு தீர்க்க செய்து போகும்போது நீங்கள் போகும்போதே ஆவியான உணர்த்துவார். நீங்கள் என்ன விண்ணப்பத்துக்காக வந்திருக்கிறீங்க அவருக்கு நீங்கள் சொல்லவே வேண்டாம், சொல்ல முடியவே தேவன் உணர்த்தி காட்டுவார். உணர்த்தி காட்டி அங்கே ஜெபிக்கும் போது அங்கே என்ன செய்யுது? இரட்டிப்பான ஆசீர்வாதம் தருகிறது. அதே போல் இங்கே நடந்தை பார்க்கும்போது அங்கே ஆண்டு காட்டுகிறார். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், அவன் கேட்டதற்கு அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரியவனாய் இருக்கிறான் என்றான். சொல்கிறான், அவன் பிள்ளை இல்லை, அவளுடைய புருஷனும் வயது சென்றவனாய் இருக்கிறான். பிள்ளை இல்லை, அப்போ இனி பிள்ளை இல்லைன்னு அர்த்தம், சேர்ந்தவனாக இருக்கிறான் என்று கேயாசியை கொண்டு அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, அதே போல் அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான். யார்? எலிசா. அவன் அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். வாசற்படியிலே நின்றாள். ஊரப கரபா சங்கரபாதி கரபாதி கரபாதி கரபதியா ஆசபிலே நின்றாள். அவன் ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். ஒரு பிராண உற்பத்தி காலத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டு இருப்பாய் என்றார். தேவனுடைய மனுஷனாகிய ஆண்டவனே, மோதி அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றால், அபத்தானா பொய் சொல்ல வேண்டாம் என்று என்றால் சுனாமியாக சொல்கிறான். தேவனுடைய மனுஷனே என்று அபத்தம் சொல்ல வேண்டாம். வேறு தீர்க்கதரிசி கொண்டு பேசினா கூட அதை சில நபர்கள் அதை விசுவாசத்தை கேட்பாங்க என்றால் எனின் சிலவங்க வந்து அதை உண்மையாக நம்ப கிடையாது. சுனாமியாலம் ஆய்தான் நம்ப மாட்டார்கள். ஏன்னா அவளுக்கு என்னென்னா, அவளுக்கு கணது ஓடு வயசானவரே, இனி நம்ம குடும்ப வாழ்க்கையில் எப்படி கற்பம் தரிக்கும் என்பது அவருடைய மைத்தில்லான். அதனால் அவர் சொன்னால் என்ன சொல்கிறாள் சொன்னால், அந்த ஸ்திரீ அதுக்கு பிறகு
ஒரு அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றார். அவள் வயசு சென்றவனாக இருக்கிறபடியால் இனி நமக்கு எப்படி குடும்ப வாழ்க்கையில் கற்பம் தரிக்கும், எப்படி குழந்தை பிறக்கும், எங்களுடைய மைண்ட் லெவலுக்கு இருந்தபடினால அவள் அப்படி சொன்னாள். அந்த ஸ்திரீ தேவனுடைய மனுஷன் எப்போ சொன்னாரோ, எலிசாத்தி கொண்டு ஆண்டு பேசினாரோ, அப்போதே கற்பம் தரித்து எலிசா தன்னோடு சொன்னபடி, எலிசாத்தி சொன்னபடி ஒரு உற்பத்தி காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை பெற்றாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு சொன்னால் தேவனுடைய மனுஷன் தீர்க்கதரிசி என்ன சொன்னாரோ அப்படியே நடந்தது. அது ஒரு எழுத்தோ ஒரு வார்த்தையோ மாறவில்லை. இதுதான் ஆண்டு காட்டுகிறார். தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தைப்படி துணைமையாளருக்கு எனக்கு அபத்தம் பண்ண சொல்ல வேண்டாம் என்று சொன்னவளுக்கு தேவன் என்ன சொன்னாரோ அப்போது அவன் ஒரு புராண இடத்திலே அவனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றார். அதுக்கு அவன் 7 வருஷனாகிய ஆண்டவரே அதை அபத்தம் சொல்லின்றார். அந்த திரை கற்பத்தை சொன்னோடு சொன்னபடி ஒரு 30 காலத்தை குமாரனை பெற்றாள். இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நான் செபிக்க போகிறேன். ஆமோஸ் 3:7 சொல்கிறது, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய நம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் கட்டார். நிகழ்ச்சியை 7 கண்டத்திலிருந்து பார்க்குற ஒருக்கும் ஆவியாருக்கு ஆவியானவர் 7 கண்டத்தை ஒரு பேசுவார். ஏன்னா அந்த எல்சா தீர்த்து கொண்டு பேசினதை உறுதிப்படுத்தினார். அதே போல் இந்த தீர்க்கதரிசி பேச உறுதிப்படுத்துவார். அதில் மாற்றமே கிடையாது. ஆமோஸ் 3:7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரருக்கு ரகசியத்தை வெளிக்கத்தான் முடியாது. 3 மாதத்துக்குள்ளே உலகத்தில் ஒரு சம்பவம் இருக்கும். 3 மாதத்தில் உலகத்தில் ஒரு சம்பவம் இருக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். முக்கிய தலைவர்களுக்கெல்லாம் உலகத்திலே கஷ்டம் வரப்போகிறது, அதை பார்ப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு ஊருக்கு போய் ஒரு தொழில் செய்ய வேண்டும் நினைக்கிறார்கள். நீ ஊருக்கு போக வேண்டாம், அந்த ஊருக்கு போய் நீ எந்த தொழில் செய்ய முடியாது என்று கற்றுக்கிறார். ஒரு தொழுவத்தை பொறுத்தளவில் ஆவியானவரே ஆசைப்படுகிறார். எத்தனை இருக்கிற கோயிலாக இருந்தாலும் அவளையும் இயேசு நாமத்தை அழித்து அதை சுட்டரிப்பார். ஒரு பிசாசு நாட்டில் இருக்குது கொஞ்ச நாட்களாக. அது அந்த பிசாசு போகுமா போகாதான்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. கொஞ்ச நாளில் தந்தாலே போயிடும். எப்படி அந்த பிசாசு நாட்டுக்கு வந்ததோ அப்படியே போயிடும். ஒரு மகாபலிபுரத்திலிருந்து தென்னை கடற்கரையில் ஒரு கஷ்டம் இருக்குது, கொஞ்ச நாளில் பார்ப்பீங்க. ஆண்டவுடைய வருகைக்குள்ள முதல் அடையாளம் சென்னையில் வெள்ளிக்கிழமை இரவு நடக்க போகிறதுன்னு கற்றுக்கிறான். உங்கள் வீட்டில் தூதர்கள் வருவார்களா வரமாட்டார்களான்னு நினைக்கலாம். எல்லா வீட்டுக்கும் தூதர்கள் வருவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். மை பொட்டலத்தை ஒரு வீட்டுக்கு முன்னே வச்சு தேவதை செய்து கட்டி அந்த வீடு இருள் அடையும்படி செய்திருக்கிறாங்க. அந்த வீட்டில் அந்த மைப்பொட்டலை வச்சு இருள் அடையும்படி கட்டியிருக்காங்க. அதனால் அந்த வீட்டில் எதிர்பார்த்த நன்மையே இல்லை. கஷ்டத்து மேல் கஷ்டம் வரும், பிரச்சனைகள், சமாதான குறைவு எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. காரணம் செய்வினைக்கரியே. அதுக்காக நீங்கள் என்ன செய்யணும்னா அபிஷேகத்தை நிறைவு செய்யும்போது அந்த செய்வினை கட்டு அழுக்கப்பட்டு போகும். ஒரு மாதத்துக்குள்ள உலகத்தில் முக்கியமானவர் ஒருவர் உலகத்தை விட்டு கடந்து போவார். அதை நீங்கள் பார்ப்பீங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் படிக்க ஞானத்தை தருகிறார், அறிவை தருகிறார், புத்தியை தருகிறார். ஒரு சந்தோஷமான செய்தி கேட்டுக்கு வரப்போகுது. நல்ல செய்தி. குளம் தண்ணியில் நிறைவாருவில் சென்னை எங்குமே தண்ணீர் நிறைப்பாயும் பல நாட்கள் மழை பெய்யும். இந்த மழையில் சென்னையில் ஒரு பக்கத்தின் மறுபக்கம் தண்ணீர் தான் இருக்கும். இதை ஆண்டு காட்டுகிறார். ஒரு தாவீது
அங்கே கோலியாத்தை வீழ்த்தும் போது ஒரு கூழாங்கல் எடுத்து தான் கோலியாத்தை வீழ்த்தினான். அதே போல் ஆண்டவர் வசனத்தை கொண்டு உலகத்தை கர்த்தர் நியாயந்திருப்பார் என்பதை அறியாமல் இருக்க வேண்டாம். வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் எந்தெந்த பிரச்சனை இருக்கோ அது நீக்கப்படுமா நீக்கப்படாதா என்று ஜெபிக்கிறாங்க. நீக்கப்படும் எழுதுகிறார். அநேக தொழில் அதிபர்களுக்கு எதிர்பாராத கஷ்டம் வரும். அநேக தொழில் அதிபர்களுக்கு எதிர்பாராத கஷ்டம் வரும். எந்த தொழில் செய்தாலும் அதை செய்ய முடியாத அளவுக்கு கஷ்டம் வரும். இதை ஆண்டு காட்டுகிறார். ஒரு தோட்டம் இப்போது இறுக்கமாக இருக்காது, அது விசேஷித்த தோட்டமாக இருக்கும், நற்செய்தி தோட்டமாக இருக்கும். எந்தெந்த நன்மையை இந்த தோட்டம் சூழ்ந்து கொள்ளும் எதுவா. ஒரு வாலிய மறுபடி திருமணம் நடந்து 3 மாதம் ஆகுது. அது வயிற்றுக்கு ஒரு பூச்சி இருக்கிறதுனால அதுக்கு அர்ப்பம் தரிக்கப்படலை. இதை ஆண்டு காட்டுகிறார். ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறாங்க. இந்த குழந்தை வேண்டுமென்றால் இயேசுவை தேடி ஓடி வாங்க, கற்பந்ததையும் குழந்தை பிறக்கும். ஒரு வெள்ளிக்கிழமை உலகத்தை ஒரு முடிவு இருக்கு பாருங்க. எந்த ஆட்சிகள் இருந்தாலும் அந்த ஆட்சிக்கெல்லாம் கலக்கம்தான் வரும், கண்ணீர் தான் வரும் என்பதை ஆண்டு காட்டுகிறார். எல்லா நன்மை பெற்று சந்தோஷமாக இருங்க. இயேசு கொண்டு வரைக்குள்ள அடையாளம் உலகம் முழுவதும் வருகிறது. ஒரு திருமணம் ஆன மகன் மகளுக்கெல்லாம் அநேக குடும்பங்களில் பிரச்சனை இருக்குது. காரணம் அவங்கள்ட்ட ஜெபம் கிடையாது, வேத வாசமும் கிடையாது. திருமணத்தை செய்து விட்டார்கள் தவிர அது ஜெபமும் கிடையாது, வேத வாசமும் கிடையாது. இதனால் அசுத்தாவிகளாலே அவங்க பாதிக்கப்பட்டதே கர்த்தர் காட்டுகிறார். ஒரு வீட்டில் வடக்கு பகுதியில் எதிர்பாராத ஒரு அற்புதம் இருக்கும். இதை கண்டு ஆச்சரியப்படுறார். 3 மகள்களுக்கு எல்லா அற்புதம். எந்தெந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது கிடைக்கும். கிடைத்ததே கிடைத்து விட்டது. நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் ஏசப்பா நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஊழியத்துக்காக தொலைக்காட்சிகளுக்காக ஏவப்பட்டவர்கள் உற்சாகமாக காணி கொடுத்தாங்கள். கர்த்தர் தாமே தனித்தனியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமே ஆமே. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 26574550, 26574551, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.